இங்க ஒரு பிசாசு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது? வேண்டுதல் வைக்குது. உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். ஒரு பிசாசு ஆண்டவர்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த ரிக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணுவார்னா, உன்னுடைய ரிக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணாம போயிடுவாரா? எல்லாம் கையை தட்டுறாங்க. இனிமே நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, பிசாசுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்பாருன்னா உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. வேதத்திலே இருந்து ஒரு வாலிபனை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க் எழுதிய புத்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க பிரதர், வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். இது மிகப்பெரிய பிரயாணம். இது எப்பேற்பட்ட பிரயாணம் என்றால், பூந்தமல்லியில இருந்து டி நகர் வரைக்கும் இல்ல, பூந்தமல்லியில இருந்து கேரளா வரைக்கும் இல்ல. இது ஒரு தேசத்தை கடந்து போகிற பிரயாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசம் போகிற ஒரு மிகப்பெரிய பிரயாணம் படகுல ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம். கடல்ல பாத்தி கப்பல் போகும்போது கடல் கொந்தளித்திருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க அப்போஸ்தலர்கள் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுகிறீங்க? தூங்கி இருக்கிறீங்களா? நாங்க என்ன பண்றீங்க? மடிந்து போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வாயை திறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மடிந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட போராட்டம் நிறைந்த பிரயாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பேற்பட்ட பிரயாணத்தை தாண்டி இயேசுவும் சீஷர்களும் படகுல இருந்து இறங்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிரயாணம் பண்ணி இறங்கின உடனே இயேசுவுக்கு நேராக ஒரு வாலிபன் ஓடியாராம். வாசி தம்பி. அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அந்த வாலிபனுடைய குடியிருப்பு எங்க இருந்ததுன்னா கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. எங்க ஊர்ல குடிக்கலாம் வாலிபர்கள் கல்லறைக்கு போவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க ஒரு வாலிபனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையிலே இருந்துச்சு. அவனை சங்கிலினால ஒருத்தனாலும் கட்ட முடியாம இருந்துச்சு. வாசிங்க. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். ஹalleluya. அவனை கட்டி வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா? உடைச்சு போட்டுருவான். இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழுகிற ஒரு வாலிபனை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பித்து தர விரும்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாசிங்க தம்பி மேல. அவர் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான். நான் ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான வாலிப தங்கச்சிகளா, அண்ணன்களா, அவங்க எல்லாரோடையும் பேசுகிறது ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை. அவன் சரீரத்தை கல்லை எடுத்து குத்தி சரீரத்துல ரத்தம் வரும். அந்த கல்லினால அவனுடைய சரீரம் காயமாக்கப்படும். இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த வாலிபன் வாழ்க்கையில இயேசு கடந்து போனார். நல்லா கையை தட்டி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. இப்பொழுது இந்த கல்லை குத்தி கொண்டிருக்கிற வாலிபன் வாழ்க்கை எப்படி மாறப் போகிறதுன்னு பார்க்க போறோம். மேல வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க ஒருத்தனாலும் செங்கலினால கட்ட முடியாத வாழ்க்கையில இருந்த ஒரு வாலிபன் இயேசுவை தூரத்திலே பார்த்தவுடன் ஓடி வந்து பணிந்து கொள்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசும்போது வாசிங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு எனக்கும் உனக்கு இயேசுப்பா என்ன? நான் உன்னை தொந்தரவு பண்ணனா? இந்த வாலிபனை தானே தொந்தரவு பண்ண? உன்னை நான் ஏதாச்சும் டார்ச்சர் பண்றேனா? உனக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்றேனா? நான் பிரச்சனை பண்றதெல்லாம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில தானே. ஆனா இயேசு அந்த வாலிபன் வாழ்க்கையில அந்த பிசாசு பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்ச உடனே நின்று பேசிட்டு இருக்காரு. ஏன் இயேசு இந்த பிசாசு ஆண்டவரை பார்த்து பேசிட்டு தெரியுமா?
தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். லாஷே துருவி ஆக்கலவோ. இந்த வாலிப பையனுடைய வாழ்க்கையில பிசாசினால ரொம்ப பிரச்சனை போராட்டம் இருக்கிறத பார்க்க இயேசு கடந்து வருகிறார். வந்து அந்த வாலிபனை பார்த்து உனக்குள் இருக்கிற பிசாசுக்கு நான் கட்டளையிடுகிறேன், போகாதே. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது அவர் அவரை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் ஹலோ, ஆண்டவர் போய் பிசாசு கிட்ட கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் நேம்? உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த பிசாசு going to say what is his name. இப்போ அந்த பேர் சொல்ல போது சொல்லுங்க. அதற்கு அந்த பிசாசு, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடி நான் ஒருத்தன் இல்லப்பா, நான் 2 பேர் இல்லப்பா, நான் 5 பேர் இல்லப்பா, நாங்க 50 பேர் இல்ல, நாங்க எத்தனை பேர்? 500 பேர் இல்ல. வாசிங்க. நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறான். என் அன்பான தேவ வாலிப தம்பிகளா, அக்காங்களா, அண்ணனுங்களா, லேகியோன் என்ற வார்த்தைக்கு பொருள் 5000க்கு மேற்பட்ட கூட்டத்தை லேகியோன் கூட்டம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? 5000க்கு மேற்பட்ட கூட்டம் லேகியோன் கூட்டம் என்று அழைக்கப்படும். இப்போ இந்த கூட்டம் அந்த வாலிபனை விட்டு எங்க போக போகுதுன்னா, வாசிங்க, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அந்த இடத்துல இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஹலோ, காலையில ஜெபம் பண்ணீங்களா? யார் ஜெபம் பண்ணல? யார் ஜெபம் பண்ணீங்க? இங்க ஒரு பிசாசு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது? வேண்டுதல் வைக்குது. உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். ஒரு பிசாசு ஆண்டவர் கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த ரிக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணுவார்னா, உன்னுடைய ரிக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணாம போயிடுவாரா? எல்லாம் கையை தட்டலாமே. இனிமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பிசாசுடைய ஜெபத்தை இயேசுப்பா கேட்பாருன்னா உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. வாசிங்க மேல. அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டி கேட்கிறான் பிசாசு. உடனே ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறாரு, பன்றிகளுக்குள்ள பிசாசு போகுது. இப்படி இந்த பிசாசு புகுந்த பன்னி என்ன பண்ணுச்சு தெரியுமா? இப்போதான் மனுஷன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுற நேரம் பார்த்துக்கோங்க. வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இயேசு உடனே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாரு. அசுத்த ஆவி அந்த வாலிபனை விட்டு புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமர்ந்து மாண்டது. அன்பான அக்கா, அன்பான அண்ணா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2000 பன்னி, நான் சொன்னேன் 5000க்கு மேற்பட்ட கூட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்க? லேகியோன் கூட்டம் சொல்லுவாங்க. சில பேர் 6000 பிசாசுன்னு சொல்றாங்க. நம்ம அந்த 6000 பிசாசு நினைச்சுக்கலாம். ஒரு பன்னிக்குள்ள 3 பிசாசு போச்சுனாதான் 6000 பன்னிக்குள்ள, சரி 2000 பன்னிக்குள்ள 6000 பிசாசு என்ன பண்ண முடியும்? போக முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கு? 3 பிசாசு போன்ற பன்னி என்ன பண்றதுன்னா, மலைக்கு மேல இருந்து தண்ணில வந்து செத்துச்சு. ஒருத்தர் 6000 பிசாசு குடிச்சுன்னு உயிரோட இருக்கிறான். சோதனை பண்ணுங்களேன். கொஞ்சம் அந்த பன்னி, இந்த பிசாசு போந்துடா வாழணுமா, இந்த பிசாசு குடிச்ச வாழ்க்கை எனக்கு வேணுமான்னு சொல்லி 5 அறிவு இருக்கிற அந்த பன்னி கூட செத்து போச்சு. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷன் 6000 பிசாசு குடிச்ச வாழலாம். சோதனை பண்ணுங்க. ஒரு சோதனை சத்தமா பண்ணுங்களேன். ஏன் இந்த மனுஷன் வாழ்ந்தானா? இது மனுஷன், அந்த மனுஷன் நிறைய கூட தற்கொலை பண்ணிக்க நினைச்சிருப்பான். 3 பிசாசு புகுந்த பன்னி தற்கொலை பண்ணி செத்துச்சுன்னா 6000 பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிப எத்தனை முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பான்?
கொள்ள முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஒரு தெய்வீக மகிமை அவனை தடுத்து நிறுத்தி இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக ஒரு பிரயாணம் செய்வார். அந்த பிரயாணம் வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாலிபன் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றங்கள் தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாசிங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி, ஆமா, பன்னி மேய்ச்சி இருக்கிறவங்க பயந்துட்டாங்க, ஓடி போய் இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, ஹalleluya, ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப வயசுல அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் இந்த வேதம் சொல்லுது தெரியுமா? நிர்வாணமா வாழ்ந்திருக்கிறான். அவன் சரீரத்தில் வஸ்திரம் இல்லாதவனா வாழ்ந்திருக்கிறான். அந்த பிசாசு அவன் சரீரத்தின் வஸ்திரத்தை அவனை விட்டு தூரமாக்கி இருந்தது. நான் ஆராதிக்கிற, நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு அவன் வாழ்க்கையிலே கடந்து போனதற்கு பின்பு இப்பொழுது அவன் ஒரு புதிய மனிதனாய் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அமர்ந்து இருக்கிறதை பார்த்த ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. இதுவரைக்கும் நான் நிர்வாணமாக பார்த்தவங்க, இதுவரைக்கும் தன் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தவங்க, இதுவரைக்கும் இவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய என்னையும் உன்னையும் பார்த்து சொல்ல போறாங்க, இதுக்கு முன்னாடி இவனை இப்படி பார்த்ததே இல்லை. நல்லா இப்போ கையை தட்டலாமே. இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லை. இவன் வாழ்க்கையில் இவனை பார்க்க வந்த இயேசு பெரியவர். நல்ல சத்தமா கையை தட்டுங்க. ஒரு தெய்வீக மகிமை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிசாசுகள் பிடித்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் பன்னிக்கும் நடந்ததை கேட்டவங்க அவர்களுக்கு விரோதமாய் சொன்னார்கள். பாத்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு விட மதிப்பு அதிகம் இந்த மனுஷனே பன்னிக்கு தான் கொடுக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் உலகம் நம்மளே மதிக்கிற இடம். நம்ம நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே போலதான் ஒரு பன்றிகளுக்கு வைக்கிற அந்த ஆகாரம் கிடைக்குமான்னு ஆசைப்பட்ட ஒரு ராஜகுமாரன் பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டுக்கு ஆசைப்பட்டதுக்கு வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இந்த உலகம் நம்ம அப்படிதான் பார்க்கும். இந்த உலகம் நம்மளுக்கு அப்படிதான் செய்யும். இந்த பன்னிகளுக்கு நடந்ததையும் இந்த பிசாசு பிடித்தவனுக்கு நடந்ததையும் பார்த்து கேள்விப்பட்ட அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசிங்க. அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி, நீ வந்ததுனாலதான் 2000 பன்னி செத்து போச்சு. சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. 2000 பன்னி செத்துக்கு போனால இனிமே நீ என்ன பண்ண கூடாதுங்க, இருக்கவே கூடாது. சொல்லுங்க, வாசிங்க தம்பி வேகமா. அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி, தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டி அனுப்புறாங்க. அடுத்த வசனம், அப்படியே அவர் படகில் ஏறின பொழுது திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். எனக்குள்ள ஆவியானவர் இடைப்படுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு திரும்பவும் அந்த படகுல ஏறுறாரு. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், மிக பெரிய பிரயாணம் கடலிலே காத்து கொந்தளித்தது. இது எல்லாம் ஒரே ஒரு வாலிபனுக்காக, ஒரே ஒரு மனுஷனுக்காக இயேசு மிக பெரிய பிரயாணத்தை பண்ணி வந்தார். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு பின்னாடி இயேசு அந்த இடத்துல நிற்கிற இந்த வாலிபனை நான் மாற்றிட்டேன். இவன் வாழ்க்கைக்குள்ள நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை செஞ்சுட்டேன். அவர் என்றென்றும் மாறாதவர். சத்தமா சொல்ல மாட்டீங்க? இப்போ இந்த வாலிபன் வாழ்க்கை என்னமா மாற போது பாக்குறீங்களா? வாசிங்க. பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி
கொடுக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். தனக்கு உத்தரவு கொடுக்கும்படி இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த சனம் ரொம்ப மோசம். அவங்க 2000 பன்னிக்கு மேல இருக்கிற அக்கறை என் வாழ்க்கையில இல்ல. இந்த வாலிபன் தன்னை காயப்படுத்திக்கிறவனா நிர்வாணமா வாழ்றான்னு ஒருத்தன் கூட நினைக்கல. 2000 பன்னி செத்து போனதுக்கு உன்னை போன் சொல்ல ஜனத்துக்கிட்ட என்ன விட்டுட்டு போயிடாத சொல்லுங்களேன், நானும் கூட வந்துடுறேன்னு சொல்றான். அம்மா தானே. இப்போ இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில என்ன நேரிட்டதோ அது என் வாழ்க்கையில நேரிட்டது. இந்த ஊர்ல நானும் உங்க கூட தான் பிறந்து வளர்ந்தேன். உங்க யாருக்கும் எனக்கு தெரியாதவங்க இல்ல. உங்களுக்கு என்னுடைய புதிய அறிமுகம் தேவையில்லை. இதே ஊர்ல தான் நானும் பிறந்தேன். என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப பிரோஜனமற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் என்னதான் சொல்லுவேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்த என் வாழ்க்கையில இயேசு கடந்து வந்தார். என் சூழ்நிலையை வாழ்க்கையை மாற்றினார். நான் ரொம்ப பெரியதா என் சாட்சி உங்ககிட்ட சொல்லி உங்க நேரத்தை நான் எடுக்க விரும்பல. சின்ன மேட்டர் தான், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது பிரோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். நான் கேரளால போயிட்டு ஆண்டவருடைய கிருபையில நான் பைபிள் காலேஜ முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் அநேக காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிச்சிருந்தார். நிறைய விஷயம் நடந்துச்சு பிரதர், நிறைய மாற்றம் நடந்துச்சு. நிறைய பேரை சந்தித்தேன், நிறைய பேர் என்னை சந்தித்தார்கள். என் வாழ்க்கையில நான் பெரிய பெரிய காரியங்களை கண்களை பார்த்து கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்படி என் வாழ்க்கை மாறி போகும் பொழுது என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, நான் பைபிள் காலேஜ் போய் முதல் 6 மாசம் படித்தது 4 வரி நோட்டு வாங்கி ஏபிசிடி. ஒரு ஆமென் சொல்லுங்க. 6 மாசம் ஏபிசிடி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். உங்களுக்கு புரியுதா? 6 மாசம் நான் 4 வரி நோட்ல ஏபிசிடி எழுதுவேன். ஆனா எனக்கு திரும்ப காலையில ஏபிசிடி சொன்னா தெரியாது. என் வாழ்க்கையில நான் எவ்வளவு அவமானத்தை பார்த்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தண்ணி கேட்க இங்கிலீஷ்ல தெரியாது, கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு தாங்கன்னு கேட்க தெரியாது. நான் படிக்கும் போது அங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு பசிக்குதுன்னு கேட்கணும்னா நான் இங்கிலீஷ்ல கேட்கணும், அப்படி இல்லைன்னா மலையாளத்துல கேட்கணும். தமிழே தெரியாது, இதுல எங்க இருந்து நான் இங்கிலீஷ்ல கேட்கறது மலையாளத்துல கேட்கறது? ரொம்ப கடினமா இருந்துச்சு அந்த நாட்கள். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்ன, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் நம்பல, நான் ரொம்ப பேத முட்டாள் அறிவில்லாதவன். நான் உங்களை நம்புறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எந்த காலேஜுக்கு ஏபிசிடி தெரியாதவனா போகணும், நீங்க நம்ப மாட்டீங்க. கர்த்தர் என்னை தாழ்மையாகட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த கல்லூரியில 1000 பேருக்கு மேற்பட்ட கூட்டம் இருக்கிற நேரத்துல ஆங்கில மொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். நல்லா கையை தட்டுங்க. ரொம்ப கனமா இங்கிலீஷ் பெட்டரா லேர்ன் பண்ணி பெட்டரா மெசேஜ் எடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல எப்படி பிரசங்கம் பண்ணுகிறனோ அப்படி ஆங்கிலத்திலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் பண்ணிருக்கிற நார்த் இந்தியா பகுதியில. எந்த மொழியை 6 மாசம் நான் எழுதி பார்த்தனோ, எந்த மொழி எனக்கு வராதுன்னு இந்த உலகம் முத்திரை குத்திச்சு. கவர்மெண்ட் 10ஆவதுல இங்கிலீஷ்ல தான் ஃபெயில். 10,000 இல்ல போய் சொல்லுவாங்க, 10 தடவைக்கு மேல அட்டெம்ப்ட் எழுதிட்டேன். எத்தனை தடவைன்னு தெரியல, அத்தனை தடவையும் இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இவன் தேர்ச்சி பெறவில்லை, இவன் தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி என் சர்டிபிகேட்ல இருக்கு. நான் பார்த்தேன், இவன் மேல படிக்க என்ன இல்ல தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி என் சர்டிபிகேட்ல எழுதிருக்கேன். நான் 10th ஃபெயில். ஆனா கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே மொழிய எந்த மொழி எனக்கு வராதுன்னு நான் நினைச்சனோ அந்த மொழியை எனக்கு கர்த்தர் கற்று தந்தார். அநேக சாதிகள் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லபடியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் போய் பேசினேன், அநேக இடத்துல கர்த்தர் நல்லவர்னு சொன்னேன். என்னுடைய வேதாகம கல்லூரி நாட்கள் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பைபிள் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நான் ராத்திரியில ஜெபிப்பேன், எங்க அண்ணன் என்ன அடிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நைட்டெல்லாம் ஜெபிப்பேன், தம்பி என்ன திட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஜெபத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. பைபிள் கூட வாசிக்க தெரியாது. ரொம்ப கடினப்பட்டு கொஞ்சமா பைபிள் வாசிப்பேன். எனக்கு ஜெபிக்க மட்டும் தான் தெரியும். அப்படி ஜெபிச்சு என்னை திட்டி எனக்கு பாஸ்டர் ஆகிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. இப்படி
ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவரை கேட்டு அவர் பாதத்தை பிடித்து கண்ணீர் சிந்தி சில வரங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே பயன்படும்படியா கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நினைச்சேன் நான் படிக்கணும்னு பைபிள் காலேஜுக்கு வந்தேன். எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஞானத்தை கொடுத்தார். ஊழியம் பண்ண தேவையான கிருபைகளையும் வரங்களையும் தந்தாரு. நான் நினைச்சேன் இது எனக்கு போதும், நான் போய் என்ன பண்ணலாம்? ஊழியம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம் நினைச்சேன். ஆண்டவருடைய சமூகத்துல நான் கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஆண்டவர் சமூகத்துல போய் நான் எங்க போய் ஊழியக்காரனோட ஆகணும்னு கேட்டேன். ஆண்டவருடைய வெளிப்பாடு, உன் ஊழியக்காரனுக்கு நீ வேலைக்காரனா ஆகணும். பார்த்தீங்களா? திரும்ப சொல்றேன், ஆண்டவரே நான் எந்த தேசத்துல போய் உமக்கு ஊழியம் செய்யணும், நான் எங்க ஊழியக்காரனா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, நீ உன் ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனா மாறு, நான் உன்னை ஊழியக்காரனாய் உருவாக்குவேன், அவருடைய கரத்துல நீ அடங்கிடு, நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாலிபனுக்கு இயேசு என்ன சொன்னாரோ அததான் எனக்கு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ உன் இனத்தார் இடத்துல போ. எப்படி சொன்னாரு? உன் இனத்தார் இடத்துல போ. நான் ஊழியம் பண்ணதுல நார்த் இந்தியா பகுதி குட்டி, அங்க தமிழ் தெரியாது, தமிழ் நைவாலும் பூரா ஹிந்தி. ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்ட காரியம், உன் இனத்தார் இடத்துல போ. அப்புராஜனுக்கு கர்த்தரை சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்புராஜனாவும் என்னுடைய ஜபத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நான் நைட் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நான் நைட் எல்லாம் தூங்காம காலையில வேலைக்கு போவார். மறுநாள் என்னை பார்த்த உடனே சொல்லுவார், தம்பி என்ன கொஞ்சம் தூங்க விடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த அப்புராஜன் நம்ம எப்படியாச்சும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். கர்த்தர் இன்னைக்கு அப்புராஜனாவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர கையெழுத்த போயிட்டாரா? திரும்ப மேல வாசிங்க, கடைசி வசனம் சொல்லிடுறேன், நான் வேகமா முடிக்கணும். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவியும் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ 20வது வசனம் வந்துட்டோம் நினைக்கிறேன். கரெக்டா? இந்த 20வது வசனம் மிகப்பெரிய வசனம். இந்த 20வது வசனம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை காண்பித்து தர போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா சொல்றார். வாசிங்க தம்பி. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசு பிடித்திருந்தவன், கண்ணினால தன்னை காயப்படுத்துகிறவன், வஸ்திரம் இல்லாம இருந்தவன், இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றினது உண்மைனா? இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை மாற்ற நான் சொல்லுகிற இயேசுவால முடியும். புரிஞ்சுதா? முதல் வசனத்துல ஓடி வந்தான். 2வது 3வது வசனத்துல பைத்தியக்காரன், செங்கலினால கட்ட முடியாதவன், கற்களினால தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறவன், நிர்வாணமா வாழ்ந்தவன், கல்லறைகள்ல இருப்பான். அவனுக்கு வீடு இல்லை, கல்லறையில அவனுக்கு வீடு. இரவும் பகலும் கூக்குரலிடுவான், மலைக்கு மேல நின்று கத்துவான், காயப்படுத்திக்குவான். ஒரே ஒரு என்கவுண்டர் வாழ்க்கையில நடந்தது. ஒரே ஒரு சந்திப்பு. இயேசு அவனை சந்தித்தார், அவன் வாழ்க்கை மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேரை சந்திக்கும்படியா இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் நீரா கர்த்தர் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம் இதுவரைக்கும் உன்னை பார்த்த பார்வை வேறு, இதை பார்க்கப்பட பார்வை வேறு. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். 3 பிசாசு புகுந்த பண்ணி செத்து போச்சு. 6000
3000 பிசாசு பிடித்த வாலிபன் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இதுதான். இவன் தெக்கோப்பிலேயா நாடு முழுக்க கர்த்தரே தெய்வம் என்று சொல்லணும். இவனை நான் மகத்துவம் உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல நீங்க எத்தனை முறை வாசிச்சாலும் ஆண்டவர் திரும்ப அந்த பட்டணத்துக்கு பிரயாணம் பண்ணாருன்னு பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு பிரயாணம், ஒரே ஒரு வாலிபனை தொட்டா அந்த பட்டணம் முழுக்க இயேசுதான் தெய்வம் அந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபன் சொன்னா அந்த பட்டணத்தை கர்த்தருக்காய் திருப்பினா. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் ஒருவரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை கொண்டு ஒரு பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தமா உங்ககிட்ட இருந்து ஆசைப்படுறேன். ஆண்டவர் உங்களை தொட போகிற ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தொட போகிற ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்க போறோம். We going to surrender ourselves to God. நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். பிசாசு பிடித்திருந்த வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்தது உண்மைதான். நீங்க உங்க வாழ்க்கையில் அவர் கடந்து வர போகிறார். நீங்க உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை சும்மா விட்டு போக மாட்டார். அவர் போனாலும் உன் வாழ்க்கையை மாத்திட்டு தான் போறாரு பாருங்க. அன்னைக்கு அந்த வாலிபனை விட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பான அண்ணா தம்பி, ஆண்டவர் விடாத புடி. நீங்க வாழ்க்கையில வந்திருக்கிறாரு, அவரை புடி. அவரை நீ என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அந்த வாலிபனுக்கு சொன்னார்ல, நீ பின்னாடி வராத, இங்கே இரு, உன் வீட்டாருக்கு உள்ளத்தாருக்கு சொல்லுன்னு சொன்னாரு. அவன் தெக்கோப்பிலேயா தேசம் முழுவதும் சொன்னான். இந்த வேத வசனம் அழகா சொல்லுது, இந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன் become the man of God. அவன் ஒரு தேவ மனுஷனா மாறுறான். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. நாம் தகுதியானவரா? நாம் தகுதியானவரா? பிசாசு பிடித்திருந்தவனே தகுதியானவனா கர்த்தருடைய பார்வைக்கு? நீ அப்பான கூப்பிடுற பிள்ளையாச்சே, நீ அப்பான கூப்பிடுற பிள்ளையாச்சே, உன்னை விட்டுருவாரா? நீ எத்தனையோ நாள் ஒரு சமூகத்தில் அழுதிருக்கிறியே, எத்தனையோ நாள் என் வாழ்க்கையில கடந்து வாங்கன்னு கேட்டிருக்கிறியே, என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். எத்தனையோ நாள் அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறியே, இன்னைக்கு உன்னை விட்டுருவாரா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். யோவான் 1:9 நம்ம வாசித்த மாதிரி எவனையும் பிரகாசிப்பிக்கிறமையா இன்னைக்கு உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போறார். இதயத்துல கையை வச்சு இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிரகாசிப்பிக்க பண்ண போறார். நல்லா சத்தமா சொல்றீங்களா? நல்ல சத்தமா சத்தமா பிசாசுக்கு கேட்கட்டும், ஆண்டவருக்கு கேட்கட்டும். கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். அவர் என் வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். எவனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த ஒளி என்னை பிரகாசிப்பிக்க பண்ண ஷாபாரை கத்தாரா தேக்கரேனே குருவியா கராத்தா ஏக்கரா. எஸ், இந்த வாலிபர் வாழ்க்கையை நீ ஆண்டவர்கிட்ட கூட யார் தெரியுமா? அந்த பிசாசு பிடிச்சவன் வாழ்க்கையில நடந்தது உனக்கு நடக்கல. ஏன் நடந்து உன் வாழ்க்கையில நீ இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் உன்னை விடுதலையாக்குறதுக்கு அப்புறம் தான் இயேசுக்காக வாழுவியா? இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது உண்மை. அந்த வாலிபனை விடுதலையாக்குனது, அந்த வாலிப வாழ்க்கை மாறினது, இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் பார்க்கும் போது நீ அப்பான கூப்பிடுவேன்னு அவருக்கு தெரியும். நீ இன்னைக்கு அப்பானவரை கூப்பிடுவான்னா ஒரு கரம் உன்னை தொட போகிறது. The hand of God going to touch you. ஒரு கரம் மேல அமருகிறத நான் வருகிற நாட்கள்ல கத்திரேக்கா வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் மாறி அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கொஞ்ச காலத்திலே அவருடைய வருகை, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வர போறார். அவர் வரும் பொழுது அவர் உன்னோடு கூட சேர போறார். எவரோடு கூட சேர போறார்? அவரோடு சேரும் பொழுது அவருக்கு பிரியமானதை செய்தவல்ல அவரை சந்திங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் உருக்கமும் தயவு நிறைந்தவரே, கர்த்தாவே அந்த வாலிபன் வாழ்க்கையை நீ மாற்றினத போல இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. ஒவ்வொரு வாலிப சகோதரிகளுடைய வாழ்க்கையை நீங்க
மூலமாய் ஜெபிக்கிறோம்.